ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வரக்கூடிய நம்ம பல்லாவரத்தில் தான் இன்னைக்கு 2BHK அண்ட் 3BHK வீடுகள் பார்க்க வந்திருக்கோம். இருக்கிறது என்னமோ நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட்லேருந்து வெறும் 600 மீட்டர்ஸ் தான். பல்லாவரம் ஜிஎஸ்டி ரோடு, பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துலேருந்தும் ஷார்ப்பாக 3வது கிலோமீட்டர். இந்த பக்கம் ஏர்போர்ட்டு, அந்த பக்கம் குரோம்பேட்டு, இன் பிட்வீனில் நம்ம பல்லாவரத்தில் ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹை குவாலிட்டியில் பார்த்துடலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னையில் லேண்டு வீடு அபார்ட்மெண்ட் தேடுறீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. மொத்த சென்னையை கவர் பண்ணி பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி உங்கள் பார்வைக்கு டெய்லி ஒன்றா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இதோ பாருங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க செங்கல் கட்டடம். முழுக்க முழுக்க செங்கல் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸே இல்லை. ஏன்னா இதில் ஒரு ஹாலோ பிளாக்கையோ ஃப்ளையர்ஸ் பிரேக்கையோ கூட என்னால் பார்க்க முடியல. முழுக்க முழுக்க செங்கலை மட்டும் யூஸ் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, இது ஒரு கார்னர் பிளாட்டில் கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃப்ளாட்லையும் வென்டிலேஷன் சூப்பராக இருக்குங்க. கஸ்டமர் வந்த உடனே கேட்குற முத கேள்வி, எப்படி கட்டிருக்கீங்க, ஹாலோ பிளாக்கா இல்லை செங்கல் தானா, ரெட் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னுட்டு. தோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ப்ரூஃபை. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க செங்கல் கட்டடம் தான் பார்த்தே நீங்கள் முடிவெடுக்கலாம்ல, ஏன் மற்றவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு. அண்ட் ஒன் மோர் திங், பல்லாவரத்தில் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஏர்போர்ட்லாம் வெறும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். அதே மாதிரி தாங்க இந்த சைடு குரோம்பேட்டில் இருக்க மொத்த கமர்ஷியல்ஸும் சென்னை சில்க்ஸு, A2B, போத்தீஸு, சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு இப்போதைக்கு குட்டி டி நகராக இருக்கக்கூடிய நம்ம குரோம்பேட்லேருந்து நம்ம சைட்டு கரெக்டாக 5வது கிலோமீட்டர், அவ்வளோதான். ஸோ அந்த சைடு ஏர்போர்ட் 5வது கிலோமீட்டர், இந்த சைடு குரோம்பேட்டு 5வது கிலோமீட்டர், அவ்வளோதான். அண்ட் இந்த சைட்டு பல்லாவரத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா. இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம பல்லாவரத்தில் அனகாபுத்தூரில். தோ HDFC பேங்க் அனகாபுத்தூர் பிரான்ச் இதான் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட். இந்த HDFC பேங்க் பேக் சைடில் தான் நம்ம அபார்ட்மெண்ட் இருக்குது. கரெக்டாக மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 600-700 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் மட்டும் தாங்க. நடந்து போயிடலாங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க, ஒரு இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்திங்கன்னா நம்ம அபார்ட்மெண்ட்டை நீங்கள் ரீச் ஆகிடலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது கார்னர் பிளாட்டில் கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட்டு. அதனால் சும்மா வெளிச்சமோ காத்தோட்டமோ ஜம்முன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பில்டரு ஹாலில் பெட்ரூம்லாம் பெரிய பெரிய பால்கனிஸ் கொடுத்துருக்காப்புல. சும்மா பால்கனிக்கு 2 அடி 2 அடி டோர் என்ட்ரன்ஸ்லாம் இல்லைங்க, சும்மா 6 அடி 7 அடி அகலமான ஃபுல் ஸ்லைடிங்கில் ஓப்பனபிள் கொடுத்ததுனால நீங்கள் பர்மனண்ட்டாகவே பகல் டைமில் ஃபேனோ லைட்டோ போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. கிராஸ் வென்டிலேஷன் இந்த அபார்ட்மெண்ட்டில் நல்லா இருக்குது. ஸோ செங்கல் கட்டடம் பார்த்து முடிச்சிட்டிங்க. ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டை நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். லிவிங் ஏரியா என்டர் ஆகிறோம். ஹால் எல்லாம் பெருசாக தான் இருக்குது. டெயில்ஸு பெயிண்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்க. இப்போதைக்கு வாலில் ஒயிட் போட்டிருக்காங்க. ஹாலில் இந்த ஏரியா டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது கிச்சனு, இது பால்கனி. பால்கனி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, நல்லா 6 அடிக்கு பெரிய ஸ்லைடிங் டோர் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாகவும் பெருசாகவும் இருக்குது. ஒரு ஸ்டெப் டவுன் இறங்கி தான் வருது. பால்கனியில் உங்களால் வாஷிங் மிஷின் வைக்க முடியும், அதுக்காக தான் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோட ஃபுல் வியூவை பார்க்குறீங்க. எப்போவுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா சைஸில் அது ஆக்சுவல் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். டெயில்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அதோட ஆக்சுவல் சைஸ் நல்லா விசிபிலிட்டி சூப்பராக தெரியும். இங்கே டைனிங் ஏரியா. தோ இங்கே நம்ம இப்போ கிச்சனை பார்க்க போகிறோம். எல் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் வருது. டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் உள்ளே வந்துடுது. வீடுகள் எல்லாமே வாஸ்துப்படி தாங்க கட்டியிருக்காங்க. நீங்கள் கேட்குற எல்லா ஃபேஸிங்லையுமே இப்போதைக்கு வீடுகள் இருக்குது. நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங்ட்டு மல்டிபிள் ஃபேஸிங்கில் இப்போதைக்கு அவைலபிள். டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட்டில் 8 வீடுன்னு சொன்னல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடுங்க, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு 3 வீடு, அவ்வளோதாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டில் 2BHKவும் இருக்குங்க, 3BHKவும் இருக்குங்க. சரிங்களா, இப்போ நாம் ஒரு பெட்ரூமை பார்க்குறோம். எப்படி ஹாலில் ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி அதை விட பெரிய சைஸில் இங்கே பெட்ரூமில் ஒரு பால்கனி. இதுவுமே ரோட் சைடு தானே. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணால் இங்கே ஒரு பால்கனி, ரோட் வியூவை உங்களால் பார்க்க முடியும். சரியா, ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இங்கே மற்ற இடத்துல ஒரு 2 அடி தான் டோர் பால்கனி என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் ஓப்பனபிள் கொடுத்ததுனால சும்மா ஓப்பன் பண்ணி விட்டாலே போதுமானதுங்க. நிறைவான காத்திருக்கும் உங்களுக்கு. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால உள்ள அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு. இங்கே இருக்கிற 8 வீடுகளோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 786 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 வீடு இருக்குது, 891 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 வீடு இருக்குது, 910 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 வீடும், 1308 அண்ட் 1338 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடும் இருக்குது. சரியா, டோட்டலாக 8 வீடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமன் ரெஸ்ட் ரூம். ஸோ நீங்கள் பல்லாவரம் சைடு, பம்மல் சைடு, பொழிச்சலூர், அனகாபுத்தூர், அதே மாதிரி இந்த சைடு குன்றத்தூர், அதே மாதிரி மேத்தா நகர், பூந்தமல்லி, போரூர், இந்த ஸ்ட்ரெச்சில் பார்க்குறவங்க கூட தாராளமாக இந்த அபார்ட்மெண்ட்டை ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். இந்த அபார்ட்மெண்ட்டில் அமெனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா இருக்குது, முக்கியமாக ஃபால் சீலிங்கு, மாடுலார் கிச்சன், ஃபுல் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியே கொடுத்துட்றாங்க பில்டர். கிட்டத்தட்ட 5 lakh ஒர்த் உள்ள இன்டீரியர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க பில்டர். இந்த ப்ராஜெக்ட்டை கட்டி சேல் பண்ணுறவங்க SBM டெவலப்பர்ஸ். அவங்க நம்பர் தான் ஸ்கில்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்க. ஓப்பன் டெரஸ்ல பாருங்களேன், செங்கல், சுண்ணாம்பு, கடுக்காலாம் போட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உங்களுக்கு கூலிங் டைல் போடுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ரிசல்ட் நல்லா இருக்கும். எத்தனை வீட்டில் பார்க்க முடியும் இதெல்லாம்? அதனால தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலில் இருக்க வீடுகளை வந்து பார்க்கணுன்றது. குவாலிட்டி தெரிஞ்சிடும்ல.
கிட்டத்தட்ட 5 lakhs ஒர்த் உள்ள இன்டீரியர்ஸ் பண்ணியும் கொடுத்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு SBM டெவலப்பர்ஸ் கேட்குற விலை 6,300 rupees per square feet. ரேட் நெகோஷியபிள் தான். ஸ்க்ரீனில் தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்க. நம்ம சைட்ல இருந்து 5வது கிலோமீட்டர்ல பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேல இருக்க ஃபுல் ஐடி கம்பெனிஸை நீங்க ரீச் ஆயிடலாம். எம்பசி, சென்டாஸ் ஃபேஸ் 2, அக்சென்ச்சர், இது மாதிரி பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேல இருக்க ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அது எல்லாத்துலயும் ஒர்க் பண்றவங்களுக்கு லேண்ட் வீடு தேவை இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இந்த அபார்ட்மெண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். ரேட்டும் அஃபோர்டபுள், லொகேஷனும் சூப்பரா இருக்கு. வந்து பாருங்க மக்களே ஃபேமிலியோட. நான் பல்லாவரம் ரேடியல் ரோட் ஸ்ட்ரெச்லயோ இல்ல குரோம்பேட் ஸ்ட்ரெச்லயோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நிறைய ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் தான் வருது. லோ ரைஸ் அபார்ட்மெண்ட்டுகள் ஒரு 10 வீடுகளுள்ள இருக்கிற அபார்ட்மெண்ட்டுகள் மாதிரி எதனா இருந்தா சொல்லுங்கன்னு கூட நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் கூட இந்த லோ ரைஸ் அபார்ட்மெண்ட் சூட் ஆகும். ஏன்னா 8 வீடு தானே. வேற என்னங்க, டைரக்டா தான் விசிட் வந்து பாருங்க. அண்ட் இந்த ஜோன்ல பாக்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.